இன்றைக்கு அதிமுக அமித்ஷா அவளுடைய அலுவலகத்தில் இருக்குதான். நாங்க அப்படியே இருக்கிறோம். வாங்க, சென்னையில் அற்புதமான அலுவலகம் இருக்குது, வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், கண்ணாடி வாங்கி தரோம், மூக்கு கண்ணாடி வாங்கி தரோம், கண்ணாடி போட்டு பாருங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்குள்ள குழப்பம் வந்தது, ரெண்டா பிரிந்தது, உடைந்தது. திமுக மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது திமுக ரெண்டா உடைந்தது இல்ல, வைகோ வெளியே போனார்ல, வைகோ திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டார். வெளியில போய் அந்த கட்சி இரண்டா பிளவுபட்ட போது அந்த திமுக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை கைப்பற்றுகின்ற நிலை வருகின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மறந்து விடாதீங்க. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. திரு ஸ்டாலினுக்கு நடுக்கம் வந்து விட்டது. அதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிரிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு எதிர்த்து போட்டியிட முடியாது, எதிர்த்து நிக்கிற தெம்பு திராணி இல்ல திமுக தலைவருக்கு. அதனாலதான் ஏதோ பேசி இன்றைக்கு நாட்டு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதுல நீங்க குற்றம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். 10 ஆண்டு கால ஆட்சி, சிறப்பான ஆட்சி, பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஆட்சி செஞ்சோம். அம்மா இருக்கின்ற போது ஆட்சி செஞ்சாங்க, அம்மா மறைவுக்கு பிறகு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். அதில் ஏதாவது குறை இருந்தா, குற்றம் இருந்தா சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்ல தயார். வேண்டுமென்றே திட்டமிட்டு கூட்டணி அமைத்த பிறகு இன்றைக்கு மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தால் தோல்விதான் உங்களுக்கு பரிசாக மக்கள் கொடுப்பார். அதே நேரத்தில் இப்பொழுது பேசினார் காங்கிரஸ் திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி என்று எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி என்று பேசுகிறார். இதே ஒரு காலத்தில் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, அப்போ மிஸ்ஸா கொண்டு வந்தாங்க. அப்ப திமுக கட்சி சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்தில் நடந்தது, மத்தியில் நடந்தது. அப்பொழுது எமர்ஜென்சி கொண்டு வருகின்ற பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டு மிஸ்ஸாவிலே சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அறிவாலயத்தில் முதல் மாடியில் இடி ரைடு, அதோட சிபிஐ விசாரணை, கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரஸோட. நீங்க தான் அடிமை, நீங்க தான் காங்கிரசுக்கு அடிமை. பயத்துல அந்த கூட்டணிக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்த போட்ட கட்சி திமுக கட்சி. கேவலமான கட்சி, தில்லு திராணி தெம்பு இல்லாத ஒரு கட்சி. அண்ணா திமுக அப்படி அல்ல.